வனாந்தரத்தின் வார்த்தை யார் அப்படின்னா யோவான் ஸ்நானன். வனாந்தரத்துல சப்தப்படக்கூடியவரா இருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளாக, இயேசு கிறிஸ்து இஸ்ரவேலின் அந்த நகரத்துக்குள்ளாக ஊழியம் செய்து கொண்டிருந்தார். ஆனால் யோவான் ஸ்நானனோ வனாந்தரத்துல ஊழியம் செய்து கொண்டிருந்தார். வனாந்தரத்துல அவரை தேடி வந்தார்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவர் தான் யோவான் ஸ்நானன். இயேசு கிறிஸ்து வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுது அப்ப இயேசு கிறிஸ்துடைய ஊழியம் சுலபமாக இருந்தது. அவர் வியாதிகளை குணமாக்கினார், பிசாசுகளை நீக்கினார், அற்புத அடையாளங்களை செய்தார். இந்த காலவெளியில நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய ரூட்ல நம் சில வழிகளை ஆயத்தப்படுத்தும் பொழுது மகிமை நம்மை சந்திக்கும். பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்களேன். அப்ப என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய காரியங்கள் தேவனுக்கு பிரியமான காரியங்கள், தேவன் எனக்கு என்ன சொன்னாரோ அதை செய்யும் பொழுது நான் வழியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன். அந்த வழியை ஆயத்தப்படுத்தும் பொழுதே மகிமை நம்மை சந்திக்கிறது. பிரியமானவர்களே, ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் மகிமை சந்திக்கிறது. அப்ப பாகால் தெய்வமா அல்லது யெகோவா தெய்வமா என்கிற ஒரு கருத்து யுத்தம் வரும் பொழுது, அப்ப அந்த இடத்துல நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வரும்பொழுது, எலியா நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் வரும் பொழுது, தேவன் அப்ப நெருப்பு மூலமாக தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். நெருப்பு மூலமாக தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தும் பொழுது கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அவரை பணிந்து கொண்டதை பார்க்கிறோம் இந்த காலை வேளையில. அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மகிமை என்று